உலக முதலீட்டாளர்களுடைய மாநாடு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நடந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நிறைய அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது, புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது நிறைவேறி இருக்கிறது. இனி அது கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காக டிஸ்கஷன்லாம் முடிந்து அதற்கு தேவையான இடங்கள்லாம் கிடைத்த பிறகு கவர்மெண்ட் சட்டத்திட்டங்கள் எல்லாமே அவங்க சால்வ் பண்ணிட்டாங்கன்னா அது நிறுவனமாக மாறும், இல்லாட்டி இருக்கிற நிறுவனம் எக்ஸ்பென்ஷன் ஆகும். இதுதான் இப்போ வந்திருக்கக்கூடிய தகவல். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த ஒரு பெரிய குறி வைக்கிறார். கடந்த முறையும் இதே மாதிரி உலக முதலீட்டாளர்களுடைய மாநாடு நடத்துனீங்க, ஒரு வெள்ளை அறிக்கை தர முடியுமா? எத்தனை நிறுவனங்கள் இந்த மாதிரி புரிந்துணர்வு ஒப்பந்தம் செஞ்சாங்க, அவங்க இந்த மாதிரி எவ்வளோ நிறுவனங்கள் இங்கே தொடங்கினாங்க, வேலைவாய்ப்பு எவ்வளோ அதனால் நிவர்த்தி ஆனது அப்படிங்கிற ஒரு வெள்ளை அறிக்கை தர முடியுமா அப்படின்னு சொல்லி டிஎம்கே அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. ஏற்கனவே உலக முதலீட்டாளர் மாநாடு என்ற ஒரு மாநாட்டை நடத்தி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்க, அதில் எவ்வளவு கோடி முதலீடு தமிழகத்துக்கு வந்திருக்குது, அதனால எத்தனை பேர் வேலைவாய்ப்பு கிடைத்தது என்று வெள்ளை அறிக்கை விட முடியுமா? இப்போ நாம் என்ன கேட்குறோன்னா, 10 வருஷம் நீங்கள் தானே ஆட்சியில் இருந்தீங்க. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருக்கும்போதும் இதே மாதிரியான உலக முதலீட்டாளர்களுடைய மாநாடு ஒன்று இருந்துச்சு. சார் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி தமிழக மக்கள் கேட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்கள் கேட்பது நியாயம்தான், அதுக்காக நீங்கள் கேட்பது எல்லாமே நியாயம் அப்படின்னும் இல்லை. அவங்களும் அவங்களுடைய முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வரும்போது தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஐடி விங் எங்கேயா போனீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய மணக்குமுறல் இருந்துச்சு. நேற்று சன் நியூஸ் சுமார் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு நியூஸை ஃப்ளாஷ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது என்ன அப்படின்னும், அதுக்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னெல்லாம் சொன்னாங்க அப்படின்னும், அதிமுக மற்றும் எஸ்டிபிஐனுடைய அந்த மெகா கூட்டம் அப்படிங்கிறது பெரிய அளவில் கிராண்ட் சக்ஸஸ் அப்படிங்கிறத மறுக்க முடியாது. அதுக்கு பின்னாடி அவர் என்னெல்லாம் பேசினார் அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதுரையில் ஒரு பெரும் கூட்டத்தை தயார்படுத்துகிறாங்க. அதுவும் மத நல்லிணக்க கூட்டம் அப்படின்னு தான் அந்த கூட்டத்துக்கு பெயர். ஸோ அந்த கூட்டத்துக்கு யார் வராங்க அப்படின்னு சொன்னால், மதுரைக்கு வரார் இபிஎஸ் அவர்கள். இபிஎஸ் வராங்க அப்படின்னா அது கூடவே எஸ்டிபிஐ அப்படிங்கிற அந்த கட்சியும் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கட்சியினுடைய கூட்டம் தான் அது. அப்போ அந்த கட்சி இப்போ யார் கூட அலைன்ஸ் வச்சுருக்காங்கன்னா ஏடிஎம்கே கூட அலைன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 நபர்களும் சந்திக்க போகிறார்கள் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பிரம்மாண்ட கூட்டம் அப்படிங்கிறது ஏற்பாடு செய்யப்படுது. அதுக்கு ஒரு நாட்களுக்கு முன்னாடி தான் கலைஞர் 100 அப்படிங்கிறது ரொம்ப ஃபெயிலியராக மாறிடுச்சு. நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க சோஷியல் மீடியாவில். 699 பேர் தான் வந்திருந்தாங்கப்பா, 5000 அதிகமான சீட்லாம் இருந்திருக்குமே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கலைஞர் அவர்களை இப்படியா நீங்கள் அவமானப்படுத்தணும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ட்ரோல் மெட்டீரியல் அது மாறிடுச்சு கலைஞர் 100 அப்படிங்கிற அந்த நிகழ்வு. ஆனால் அந்த நிகழ்வை அப்படியே இந்த பக்கம் மதுரையில் வந்தால் அதுவும் ஒரு வேலை ஃபெயிலியராக இருக்குமோ அப்படின்னு சொல்லி பார்த்த நபர்களுக்கு பிரம்மாண்டமான கூட்டம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டியிருந்தது, எஸ்டிபிஐ கூட்டியிருந்தது அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் தான். பெரிய அளவில் வெற்றி அப்படிங்கிறதே சொல்லலாம். அங்கே இருக்கைகளை விட கூடுதலான மனிதர்கள் வந்திருந்தாங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் அதிமுக அவங்களுடைய ஒரு பிரச்சாரத்தில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறைய பேசுகிறார். பேச ஒவ்வொரு கிளிப்பிங்காக வெளியில் வந்துட்டு இருக்கு. அதில் சன் நியூஸ் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து போடுறாங்க. தவழ்ந்து உயர்ந்து பதவிக்கு வந்தேன், எடப்பாடி பழனிசாமி ஓப்பன் டாக் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதில் இந்த தவழ்ந்து உயர்ந்த பதவிக்கு வந்தேன் அப்படிங்கிறது டபுள் கோர்ஸில் போட்டிருந்தாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் அவங்க போட்டிருந்த ட்வீட். அடுத்ததாக ஒரு ட்வீட் போடுறாங்க, மறுபடியும் தவழ்ந்து உயர்ந்த பதவிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறதுல சசிகலா அவர்கள் இருக்காங்களா. அப்போ சசிகலா அவர்களுடைய காலில் விழுற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த ஒரு சீன் இருக்குல்ல, அந்த வீடியோ கிளிப்பிங்கை போட்டுட்டு தவழ்ந்து உயர்ந்த பதவிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த இமேஜை டேமேஜ் பண்ணுறாங்க. மறுபடியும் ஒரு மணி நேரத்தில் தவழ்ந்து உயர்ந்த பதவிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறத என்ன செய்கிறாங்க, அடுத்த ஒரு நியூஸாக போடுறாங்க. அந்த நேரத்தில் 2 ஃபுட்டேஜும் இருக்குது. மேலே சசிகலா அவர்களுடைய அந்த ஃபுட்டேஜ், கீழே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிற மாதிரியான அந்த ஒரு புகைப்படம். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவரை ட்ரோல் மெட்டீரியலாக இந்த மாதிரியான விஷயங்களில் செய்ய அவங்க சரியாக காத்துட்டு இருந்தாங்க. சன் நியூஸுக்கு ஒரு டைம் கிடச்சிச்சு, அந்த டைம் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நாம் என்ன கேட்குறோன்னா, இந்த நேரத்தில் என் கைக்குள்ளே தான் அதிமுகவினுடைய ஐடி விங் இருக்குது அப்படின்னு சொன்னார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கேப் என்ன செய்கிறாங்க, அதிமுகவினுடைய ஐடி விங் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து பார்த்த பிறகு தான் அடுத்தா கொஞ்சம் நபர்கள் அது வந்து அந்த 30 செகண்ட் 20 செகண்டுக்கு வீடியோ கிடையாது, ஃபுல் வீடியோ முடிஞ்சால் காண்பிங்க, ஆண்மை இருந்தால் ஃபுல் வீடியோ போடுங்க சன் டிவி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் அதற்கும் என்ன செய்கிறாங்கன்னா ட்வீட் போட ஆரம்பிக்கிறாங்க.
அப்படி ட்வீட் போட்டது மட்டும் இல்லாம அந்த ஃபுல் வீடியோவை உள்ள சேர்க்கிறாங்க. நான் கிளை செயலாளராக இருந்து படிப்படியாக உயர்ந்து உழைத்து கட்சிக்கு பொதுச் செயலாளரானேன், நாட்டிற்கு முதலமைச்சரானேன். நீங்க எப்படி ஆனீங்க? உங்க அப்பா முதலமைச்சரா இருந்தாரு, உங்க அப்பா திமுக கட்சி தலைவரா இருந்தாரு, நீ எம்எல்ஏ ஆன, இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிற. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து ஒரு அடிமட்ட தொண்டனாக இருந்து இன்னைக்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக வந்திருக்கிறேன். ஆனா இதே இது திமுகல நடக்குமா? நீ எப்படி முதலமைச்சரான? உங்க அப்பா முதலமைச்சரா இருந்தார், அதனால உனக்கு முதலமைச்சரா கிடைச்சு அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களை பார்த்து இதே வார்த்தையை சொல்றார். நீ வா அப்படிங்கிற அந்த வார்த்தை, அந்த தோணி அப்படிங்கிறது இருந்துச்சு. அப்போ இது உங்க அப்பா வீட்டு சொத்தா அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்ட மாதிரியே எடப்பாடி பழனிசாமி அவர்களும் உங்க அப்பாவுக்கு கிடைச்ச இந்த பதவி உனக்கும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்க்கிறார். ஸோ எந்த கஷ்டமும் தெரியாமல், எந்த விதமான மக்களுடைய அடுத்த கட்டம் என்னன்னு தெரியாம ஒரு முதலமைச்சர் இருக்கார் அப்படின்னா அது யாரு தான்? இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான். உழைப்பு பற்றி தெரியாத ஒரு முதலமைச்சர், நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு முதலமைச்சர், எப்பொழுதுமே வீட்டு மக்களை பற்றி தான் கவலைப்படக்கூடிய முதலமைச்சர் என்று சொன்னால் அது தமிழ்நாடு முதலமைச்சராக தான் இருக்க முடியும். அவருக்கு மக்களை பற்றியும் எந்த விதமான யோசனையும் கிடையாது, அவங்களுக்கு நலத்திட்டங்களை பற்றியும் எந்த யோசனையும் கிடையாது. அவருக்கு தேவை குடும்பம். குடும்பத்தை மட்டுமே பாதுகாத்துக் கொள்வார், குடும்பத்தை மட்டுமே அவர் என்ன செய்வார், இந்த மாதிரி அவங்களுடைய நலனுக்காகவே உழைத்து கொண்டிருக்கிறார் முதல்வர் அப்படிங்கிற மாதிரி சும்மா வீச்சுன்னு வீசிட்டார். அப்ப அதுல தான் அவர் சொன்னார், நான் தவழ்ந்து இந்த மாதிரி முதலமைச்சர் பதவிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றத. நான் முதலமைச்சராக என்று கனவில் கூட நினைக்கவில்லை. உங்களை போல நான் அமர்ந்திருந்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து உயர்ந்த பதவிக்கு வந்தேன். இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? அவர் காலில் விழுந்து வந்த அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சு என்ன செஞ்சிட்டாங்க? பெரிய அளவில் ட்ரோலா மாத்திட்டாங்க. சரி, இது இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா அடுத்தது அவர் பேசின சில பேச்சுக்கள் இருக்கு. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் கிடையாது, அடுத்து வரும் சட்டமன்ற தேர்தலையும் பாஜக கட்சியுடன் கூட்டணி இல்லை 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 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ணாமலை அவர்களுக்கு கிடைச்ச வெற்றியா இல்ல அண்ணாமலை அவர்களுக்கு கிடைச்ச தோல்வி அப்படிங்கிறது இனிமே போக போக தான் தெரியும். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வெர்சஸ் அதிமுக அப்படிங்கிறது ஒரு பெரிய கிளாஷா ஓடிட்டு இருந்துச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதிமுகவினுடைய பல தலைவர்கள் அண்ணாமலை அவர்கள் பேசினது சரியில்லை, ஜெயலலிதா அவர்களை பற்றி அண்ணாமலை பேசினது சரியில்லை, அதிமுக தலைவர்களுக்கு சரியான மரியாதை கொடுக்க மாட்டேங்கார், அப்படி இப்படின்னு சொல்லி தான் இந்த அதிமுக வெர்சஸ் பிஜேபி அப்படிங்கிற அந்த ஒரு கிளாஷே உருவானது. அந்த கிளாஷுக்கு பிறகு அதை ஒட்ட வைக்கிறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, டெல்லியில நிறைய பேர் பயணம் மேற்கொண்டார்கள், எதுவுமே சரியாகல. இப்போ அதிமுக என்ன சொல்லிட்டாங்க? நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க பாஜக கூட கூட்டணி கிடையாது, அடுத்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாங்க கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப யார் கூட கூட்டணி அப்படின்னு கேட்டா, எங்களை தேடி நிறைய கட்சிகள் வருவாங்க, அவங்க கூட நாங்க கூட்டணி வைத்து மிகப்பெரிய வெற்றியை அடைவோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எஸ்டிபிஐ கட்சியும் இன்னும் பல கட்சிகள் வர இருக்கின்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் சிறப்பான கூட்டணி அமைத்து இங்கே வந்திருக்கின்ற சிறுபான்மை மக்களுடைய ஆதரவோடு, மேடையில வீட்டுக்கின்ற சிறுபான்மை மக்களுடைய தலைவர்கள் ஆதரவோடு வெற்றி பெற்று நாடாளுமன்ற தேர்தலிலும் 40க்கு 40 இடங்களில் நாம் வெல்வோம். நாம என்ன கேட்கிறோம்னா, உங்களுடன் கூட்டணி வரப்போகிறது அடுத்தது யார்? பிஜேபி இல்லைனா கண்டிப்பா காங்கிரஸ். ஆனா காங்கிரஸ் திமுக கூட இருக்காங்க. ஆனா அவர் சொன்னதுல ஒரு சில வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப பளிச்சான வார்த்தைகள். எங்க கூட கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகளை நாங்க வளர்த்து விட்டு தான் வேடிக்கை பார்ப்போம், ஆனா திமுக கூட கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகளை அவங்க காலி பண்ணிடுவாங்க. ஏதாவது ஒரு கட்சி அந்த திமுக விட நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி உங்களால காண்பிக்க முடியுமா? இல்ல திமுக சொல்லக்கூடிய டிசிஷனுக்கு ஆப்போசிட்டா ஏதாவது டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கறத காண்பிக்க முடியுமான்னு சொல்லி கேட்கறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலும் சரி, யார் சேர்ந்தாலும் அதை நாங்கள் வளர்ப்போம். அதுதான் அண்ணா திமுகவுடைய அடிப்படை. திமுகவோடு யார் சேர்ந்தாலும் பின்னடைவுதான் ஏற்படும். நல்லா யோசிச்சு பார்த்தா உண்மை அப்படிதானே இருக்கு. இப்போ அதிமுக பிஜேபி இவங்க இரண்டு பேரும் அலைன்ஸ் வச்சிருந்தாங்க. பிஜேபி ஒரு கட்டத்தில் வளர்ந்துருச்சு பயங்கரமா, அதிமுகவை டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய திமுகவினுடைய கட்சியை பாருங்களேன், திமுக கூட விசிகா இருக்காங்க, கம்யூனிஸ்ட் இருக்காங்க, காங்கிரஸ் இருக்காங்க, இவங்க யாருமே வளரல. இவங்களுடைய முகங்கள் எல்லாருமே இப்போதும் திமுக அப்படிங்கிற அந்த முகத்துடன் தான் பார்க்கப்படுகிறது என்பதை நிதர்சனமான உண்மை, அதை யாரும் மறுக்க முடியாது. அப்ப இவர் சொல்றார், அதிமுகவினுடைய கூட்டணி கட்சிகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம், அவங்களை வளர்த்து விடுவோம், ஆனால் அங்கே அப்படி கிடையாது, கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அடுத்த ஒரு இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிறுபான்மையினர்கள் தான். எஸ்டிபிஐ ஒரு சாதாரண கட்சி கிடையாது. நிறைய நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய, நிறைய தொண்டர்கள் இருக்கக்கூடிய, இஸ்லாமியர்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியாக மாறி நிற்கிறது எஸ்டிபிஐ. அப்போ அந்த எஸ்டிபிஐ கூட நாங்கள் சிறுபான்மையினருக்கு உதவ போகிறோம், எப்போ பார்த்தாலும் நாங்கள் சிறுபான்மையினருக்கு உதவுவோம், கூட்டணி வேறு கொள்கை வேறு அப்படின்னு சொல்றார். சில நேரங்களில் கொள்கை அப்படிங்கிறத நாங்கள் மாற்றினதே கிடையாது, ஆனால் கூட்டணி வைத்திருக்கிறோம், அது உண்மைதான், இனி அந்த மாதிரி தவறுகள் நடக்காது அப்படின்னு சொல்லியும் சிறுபான்மையினருக்காக அதிமுக அரசாங்கம் கண்டிப்பாக பாடுபடும், அதிமுக கட்சி கண்டிப்பாக பாடுபடும் அப்படிங்கிற நம்பிக்கையும் கொடுத்திருக்கிறார். கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. எந்த காலத்திற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை விட்டுக் கொடுக்காது, அதில் உறுதியாக இருக்கின்றோம். அப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய எஸ்டிபிஐனுடைய தலைவர்கள், கீழே இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள், உறவுகள், இவங்க முன்னாடி நம்ம சொல்றோம், நாம தான் அடுத்த கட்டத்துக்கான ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம், நமக்கு தான் வெற்றி, கண்டிப்பா டிஎம்கே என்ன செஞ்சிருவாங்க, தோல்வி அடைந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்றார். அவர் பேசினதுல சிறுபான்மையினரின் பாதுகாவலர் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் பங்கு பெறும் எஸ்டிபிஐ வெல்லட்டும் மதசார்பின்மை அப்படின்னு சொல்லி இதை டைட்டில் போட்டிருக்காங்க.
ஸோ மதச்சார்பின்மை வெல்லட்டும், சிறுபான்மையினருக்காக அதிமுக அப்படின்னு சொல்லும்போது இது திமுகவுக்கு ஒரு சின்ன சிக்கலை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக பாஜகவை தமிழ்நாட்டில் எப்படி அவங்க வேறுதிரிப்பாங்க, எப்படி மக்களிடம் சொல்லுவாங்க அப்படின்னா, பாஜக வந்தால் இந்த சிறுபான்மையினருக்கு சேஃப்டி இருக்காது, அதனால் பாஜகவை வளர விடக்கூடாது. இதுதான் திமுக இல்லாட்டி திராவிட கட்சிகளுடைய மிகப்பெரிய எய்மாக இருக்கும். அப்போ இதில் திமுக தான் ரொம்ப பெரிய அளவில் கோலாச்சிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி மூவ் அப்படின்னு சொல்லலாம் இதை. அப்போ சிறுபான்மையினர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, திமுகவின் மீது இருக்கக்கூடிய ஆதரவு காரணமாக திமுகக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க, இல்லை திமுக நல்லது செய்யும் அப்படிங்கிறதுனால அந்த ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. பிஜேபி வந்துடக்கூடாது, பிஜேபி பாஜக உள்ள வந்துடக்கூடாது, அந்த ஹிந்துத்துவா உள்ள வந்துடக்கூடாது, நம்ம மதத்துக்கான ஒரு பிரச்சனை இல்லாட்டி நம்முடைய இருப்புக்கான ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சிறுபான்மையினர்கள் முழுவதுமாக டிஎம்கேக்கு ஓட்டு போட்டுருவாங்க. இதுதான் நடந்துட்டு இருந்த விஷயம். அப்போ டிஎம்கேனுடைய ஓட்டு, ஏன்னா பிஜேபியும் அதிமுகவும் அலைன்ஸ் வச்சுருந்தாங்க. அப்போ அதிமுக ஓட்டு போட்டாலும் அது பிஜேபிக்கு போட்ட ஓட்டு தான், பிஜேபி உள்ளே வந்துடும், அதனால் நம்ம திமுக ஓட்டு போட்டலான்னு சொல்லி இவ்வளோ நாள் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த அலைன்ஸ்லேயே பிரச்சனை வரும்போது இது மும்முனை போட்டியாக மாறுது. பிஜேபி அந்த பக்கமாக டிஎம்கே, இந்த பக்கமாக ஏடிஎம்கே. இந்த மும்முனை போட்டியில் ஒரு பார்ட்டியை நம்ம அப்படியே கன்வெர்ட் பண்ணிடலாம், பிஜேபியை வெளியில் எடுத்துடலாம். மீதம் இருக்கும் 2 நபர்களிடமும் சிறுபான்மையினர்களுடைய ஓட்டு சிதறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பக்கமாக எஸ்டிபிஐ போன்ற கட்சிகள் அதிமுக கூடயும், இன்னொரு பக்கமாக இன்னும் பல சிறுபான்மையினர்களுடைய கட்சி டிஎம்கே கூடயும் அலைன்ஸ் வச்சுக்கிட்டாங்கன்னா யாருக்கு ஓட்டு போடுறது, யார் நல்லவங்க இல்லாட்டி யார் வந்தால் இனிமேல் பாஜக உள்ளே வராது இப்படிங்கிற கருத்து இந்த சிறுபான்மையினர்களுக்கிடையே வர ஆரம்பிக்கும். அப்போ அவங்க இதில் பெரிய அளவில் தெளிவு பெற வேண்டியதாக இருக்கும். அப்போ அவங்களுக்கான நல்லதை இந்த 2 கட்சிகளும் செய்ய வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிற மாதிரி இந்த தமிழக அரசியலில் பெரும் மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும். ஸோ எகெயின் 2024 தேர்தலை விட்டுருங்க, 2026 தேர்தல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 2026 தேர்தலில் சிறுபான்மையினர்களுக்கு யார் நல்லது செய்கிறாங்க, டிஎம்கே நல்லது செய்கிறாங்களா இல்லை ஏடிஎம்கே நல்லது செய்வாங்களா அப்படிங்கிற ஒரு டிபேட்டே பெரிய அளவில் சிறுபான்மையினர்களுக்கு மத்தியில் பேசப்படும் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு மத்தியில் பிஜேபி உள்ளே வந்து இல்லை நாங்களும் சிறுபான்மையினருக்கு அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு சிறுபான்மையினர்கள் நம்புவாங்க, அவங்கள நம்ப வைப்பதற்கு பிஜேபி என்ன செய்வாங்க அப்படிங்கிறது அடுத்த கட்ட அரசியல் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் நடப்பது அத்தனையும் ஃபோர்ஜரி அப்படின்னு சொல்லியிருக்கார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். குடும்பம் என்றால் கஜானா திறக்கும், மக்கள் என்றால் திறக்காது, அப்படித்தானே முதல்வர் அப்படிங்கிற கேள்வியுடன் இந்த அதிமுகவை சார்ந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கார் ரேஸ் நடத்துவதற்கு இத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கீங்க, இந்த பக்கமா தந்தைக்கு 100ஆண்டு விழா, அடுத்ததா கடலில் பேனா, ஆனா எதிர்கட்சியாக இருந்தபோது பொங்கல் பரிசு 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னீங்களே, இப்போ 1000 ரூபாய் கூட கொடுக்க மாட்டேங்கிங்களே. 1000 ரூபாய் கொடுக்குறாங்க சில நபர்களுக்கு மட்டும். நீங்கள் வருமான வரி செலுத்துவர்களாக இருந்தீர்கள் அப்படிலாம்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்களா, அது என்னாச்சு அப்படிங்கிற கேள்வியை ஏடிஎம்கே மட்டும் கேட்கல, பிஜேபி தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி எக்ஸ் தளத்தில் நேரடி அவங்களும் ஒரு பிக்சர் எல்லாம் போட்டு அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. எதிர்கட்சியாக இருந்த போது மக்களுக்கு பொங்கல் பரிசு 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என சொன்ன நீங்கள் ஆளுங்கட்சியானதும் வழங்காதது ஏன்? உங்கள் தந்தைக்கு 100ஆண்டு விழா, கடலில் பேனா, மகனுக்காக கார் ரேஸ் என அரசு செலவில் கொண்டாட்டமாக இருக்கும் நீங்கள் மக்களை மட்டும் வஞ்சிப்பது ஏன்? கேள்விகள் அப்படின்னு சொல்லும்போது இதே பிஜேபி தமிழ்நாடு அப்படிங்கிற எக்ஸ் தளத்தில் என்ன மாதிரியான கேள்விகள் வந்துட்டு இருக்குன்னா, கலைஞர் 100 அப்படிங்கிறது நமக்கு தெரியும், 100ஆண்டு விழா, கலைஞரனுடைய 100ஆண்டு விழா அப்படிங்கிறது. ஆனால் அதையே இவங்க கன்வெர்ட் பண்ணி கேள்வி 100 அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. தினசரி ஒவ்வொரு கேள்வியாக கேட்கப்பட்டு வருகிறது திமுக அரசாங்கத்துக்கு எதிராக. இந்த கேள்விக்கான பதில் மக்களிடையே விதைக்கப்படுகிறது அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக பிஜேபி அவங்களுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்த ஸ்ட்ராங்காக செய்ய வேண்டிய ஏடிஎம்கே இப்போ கொஞ்சம் விழிப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஏடிஎம்கே கூட அலைன்ஸ் வச்சிருக்கக்கூடிய இப்போதைய எஸ்டிபிஐ இருக்கட்டும், இன்னும் சில கட்சிகளாக இருக்கட்டும், அவங்களும் அவங்களுடைய ஐடி விங்கெல்லாம் ஸ்ட்ராங் படுத்தட்டும். டிஎம்கே அஸ் யூஸ்வல் ரொம்ப பெரிய அளவில் ஐடி விங்லாம் ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பு தான். ஆனால் அது கூட இருக்கக்கூடிய நட்பு கட்சிகள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய ஐடி விங் எந்த அளவுக்கு டிஎம்கே ஐடி விங்கு கூட ஒர்க் பண்ண போகிறாங்க, இல்லை டிஎம்கே ஐடி விங்கை ஓவர் கம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு போட்டியும் அங்கே வர வேண்டும். அப்படி இல்லைனா இவங்க அதில் முன்னிலைமை அடைந்து விடுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக கடைசியான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2024 ஒரு லீப் இயர் கிடையாது, இது லீஃப் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த மாதிரி ஏடிஎம்கேல நிறைய வீடியோக்கள் பகிரப்பட்டு வருகின்றன. ஆட்டம் சூடு பிடிக்குது. ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே வர்சஸ் பிஜேபி வர்சஸ் நாம் தமிழர் கட்சி 4 முனைகளில் போட்டி ஆரம்பித்திருக்கின்றன. இந்த போட்டியில் சிறுபான்மையினர்களுடைய ஓட்டு ரொம்ப முக்கியமானது தான். ஆனால் அதையே சிதறடிப்பதற்கான வியூகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த பக்கமாக மு க ஸ்டாலின் அவர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள். களம் யாருக்கு சரியானதாக இருக்க போகிறது, பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்போ இப்போ என்னெல்லாம் நடந்துச்சு, என்னெல்லாம் கேள்விகள் கேட்டிருக்கார் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். இதில் வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தது, இல்லை நான் முக்கியமான ஈவெண்ட் ஏதாவது நான் மிஸ் பண்ணிட்டேன்னா அதையும் கீழே கருத்துக்களாக பதிவு பண்ணுங்கள்.
நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.